மதுரையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகள் குளமாக மாறிய நிலையில் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். மதுரையில் நேற்று காலை முதல் வெயில் கொளுத்திய மாலையில் கனமழை பெய்தது. சிம்மக்கல், ஆரப்பாளையம், மாட்டுத்தாவரை, காமராஜர் சாலை, அவனியாபுரம், தெற்கு வாசல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழை நீர் குளம் போல் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். கனமழையால் மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்தது. மழை நீரால் வீடுகளில் இருந்து பொருட்கள் நீரில் நனைந்து சேதமடைந்ததால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று சென்னையில் ஒரு சில பகுதிகளில் நேற்று மழை பெய்தது. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், தாம்பரம், வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. பெரம்பலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த திடீர் மழையினால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோன்று தருமபுரி, பெரம்பலூர் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் வரும் 16ஆம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது.